சாமி. சூர்யா, தப்பிச்சு போக பாக்குறீங்களா? விட்டுருவனா? ஏய், இது என்னோட கோட்டடா. நீங்க எங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன். இன்னைக்கு அத்தனை பேரும் தொலைஞ்சிங்க. இவனை நான் என்ன பண்ண? சூர்யா கொஞ்சம் இரு. இங்க ஆளுங்க அதிகமா இருக்காங்க. இறங்குனா பெரிய பிரச்சனை. சொன்னா கேளு மாப்ள. இங்க பாரு சூர்யா, நம்ம 4 பேர். நம்ம நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லை. நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும். நம்ம இறங்கணும்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்பா. வண்டி ரிவர்ஸ் எடு முதல்ல. எடு. ஆமா சூர்யா, அவர் சொல்ற மாதிரியே வேற ரூட்ல போயிடலாம். எனக்கு அந்த ரூட் நல்லா தெரியும். வாங்க. இவனுக்கு போய் பயந்துமா இருப்பா. ஏய், ஏய், வாடா. ஏய், 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 இல்லையா? என்ன பண்றது சூர்யா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காயத்ரி மாமா, அடிச்சிடலாம் மாமா. கொஞ்சம் அமைதியா இருப்பா. சூர்யா, சூர்யா பாத்து. கை வைக்கிறேன். மாமா, மாமா, இப்படி வாங்க. சீக்கிரம், என் பின்னாடி வாங்க மாமா. மாப்ள. ஏய், ஓடா. ஏய், வாங்க. ஏய், இல்ல. ஏய், இல்ல. நீங்க வாங்க. இல்ல. ஏய், இல்ல. நீங்க வாங்க. ஏய், இல்ல. சூர்யா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சூர்யா. ஐயோ வாங்க. வாங்க காயத்ரி. இல்ல. ஏய், நீங்க வாங்க. ஐயோ. சூர்யா. சூர்யா. ஏய், ஏய். ஏய். சூர்யா. ஏய். காயத்ரி ஓடிடு. சூர்யா. காயத்ரி ஓடு. ஏய். 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 விடுங்க. விடுங்க. ஏய். ஏய். அம்மா. காயத்ரி. 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 மாமா, வாங்க மாமா. போங்க மாப்ள. சீக்கிரம், சீக்கிரம் வாங்க மாமா. நீ போ மாப்ள. வாங்க.
மாமா மாமா நீங்க எப்படி போங்க, நான் எப்படி போறேன். அவனுக்கு வந்து அடிச்சிடலாம். சரி போங்க. நீ போ. எங்கடா போனானுங்க தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பானுங்க. போய் பாருங்க. ரெண்டு பக்கம் போய் பாக்குறேன். ஹாய் எவ்ரிவன், விஷன் டைம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். தீபாவளி பொங்கல் என்ன மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த சுதந்திர தினத்தையும் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க, யாரோடையும் சண்டை போடாதீங்க. விஷிங் அ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. யார் மேல கை வைக்க எந்திரம் மேல வருவியாடா பின்னாடி? சூர்யா, காயத்ரி, வீரா, 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 மாமா வீரா, மாமா வீரா, வீரா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை மாமா. எப்படி போற? காயத்ரி, எங்கடா போனா அவன்? ச்சே. அங்க ஒரு கார் போகுது பாரு. வாடா 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 வாடா. மாமா நல்ல வேலை தப்பிச்சாச்சு. காயத்ரி சூர்யாவை காணுமே மாமா. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாமா. தெரியலையா மாப்பிள? போன் இருக்குல்ல, போனை போடு. மாமா தர்மலிங்கம் சார் கால் பண்ணாரு. சார் சொல்லுங்க சார். ஏன்பா வீரா, காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் என்ன பாச்சு? எங்க போனாங்க, ஏதா போனாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையப்பா. இங்க இருந்து கிளம்பி போனதுல இருந்து அவங்க ஒரு போன் கூட பண்ணலப்பா. நீ அவங்கள போய் பாக்குறேன்னு சொன்னிய, அவங்கள போய் பாத்தியா, பேசினியா? அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு ஏதாச்சும் தகவல் சொல்ல வேணாமாப்பா? சார் இங்க பாருங்க, நீங்க உடனே கிளம்பி இந்த ஊருக்கு வாங்க. என்னப்பா சொல்ற? சார் என்னால இதுக்கு மேல அதிகமா பேசிட்டு இருக்க முடியாது, டீட்டெயிலாகவும் சொல்ல முடியாது. இம்மீடியட்டா கிளம்பி மறைமலைக்கு வாங்க. அங்க ஏகேஆர் கல்யாண மண்டபம் கேட்டா எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. காயத்ரியும் சூர்யாவும் நல்லா தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வாங்க, மற்ற விஷயத்துல நேர்ல பேசிக்கலாம். லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி, ஓகே. ஹலோ, என்னங்க, என்ன சொன்னா? என்ன சொன்னா? தெரியல கோமதி, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்மள உடனே கிளம்பி மரமடை ஊருக்கு வர சொல்றான். ஊருக்கு வர சொன்னானா? ஐயோ, என்னங்க ஆச்சு? யாருக்காவது அங்க பிரச்சனையா? என்ன இப்ப எதுவும் கேட்காத. சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். அதே சமயம் நம்மள உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்றான். நேர்ல போய் பார்த்தாதான் என்ன ஏதுன்ற விவரம் தெரியும். இப்படி பேசிட்டு இருக்காம உடனே கிளம்புற வழியை பார்ப்போம். கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு கோமதி. வரேன்.
அடிக்காத. ஏய். சூர்யா கதவு திறங்க, யாராவது வந்து கதவு திறங்க ப்ளீஸ். காயத்ரி, கதவு திறங்களேன் ப்ளீஸ். வீரா, கதவு திறங்க. காயத்ரி, யாராவது இருக்கீங்களா? என்ன மாமா சீட்டாட்டமா? வாடா மாப்பிள, வந்து ஒரு கை போடு. டேய் எந்திரி மாப்பிள. இல்ல இல்ல உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காருங்க உட்காருங்க. பங்காளி. நீங்க உட்காருங்க போங்க. நீ என்ன மாப்பிள, கல்யாண மாப்பிள அந்த பொருட்டை வைக்க போடுவியா? ஏன்ட்ட போய் வைக்க போடுற? சரி வந்துட்ட, ஒரு கை போடு. உனக்கு நான் சேர்த்து சீட்டு போடுறேன். ஐயா தேவையில்ல மாமா, நீங்க மட்டும் ஆடுங்க, நான் வேடிக்கை பார்க்கறேன். டேய் சீட்டை என்ன கொலை குத்துமாடா? நாங்க காசு வச்சு விளையாண்டுருக்கோம், சும்மா ஜாலிக்காக விளையாடுறோம். நீ ஏன் எப்படி பேசிட்டு இருக்க? ஆடு ஆடு. மாமா எனக்கு பிடிக்காத விஷயத்தை ஏன் கப்பல் பண்றீங்க? நீங்க ஆடுங்க மாமா, நான் வேடிக்கை பார்க்கறேன். என்னடா வேடிக்கை பார்க்குறேங்கிற? சீட்டாட தானே கூப்பிட்டோம். நல்லா ஆள்றா நீ. நாளா இந்தா 1 2. மாப்பிள ஒரு நிமிஷம். சொல்லுங்க என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன் சொல்லுங்க. மல்லிகா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னா, நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசத்தானே போறேன்னு சொல்லி பார்த்தேன். பட் அவ ஒத்துக்கல. நானே இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். நீங்க போய் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் அவளை தனியா பார்த்து பேச முடியுமா? சரி மல்லிகா இப்ப எங்க? அவ மேல பால்கனில தான் இருக்கா. சரிங்க நான் போய் பார்க்கறேன். தேங்க்ஸ். சாப்பிட்டே மல்லிகா? நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி உன் சிஸ்டர் வந்து சொன்னாங்க. பேசணும் தான் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே நியாயமா நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். அதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். விடிஞ்சா கல்யாணம். இந்த சூழ்நிலையில இப்ப கூட நான் அதை செய்யலன்னா என் பொறுப்புக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்கிறத இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அத்தனை பேர் எதிரில, எல்லா சொந்தக்காரங்களுக்கு நடுவுல எனக்காக உங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிட்ட நீங்க இப்படி பேசினது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா? என்ன ஆனாலும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க உறுதியா சொன்னீங்க பாருங்க. அந்த நம்பிக்கை தான் எப்படி உங்க மனசுல உண்டாச்சுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு நான் சரியானவதானா, அதுக்கு தகுதியானவளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. மல்லிகா தேவையில்லாம கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா வாழலான்னு மனசார நம்புறோம். இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கற நீ? சொந்தக்காரங்களை பத்தி சொன்ன, சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு 1008 பேசதான் செய்வாங்க. தடுக்கி விழுந்த அபசகுணம், தும்மல் போட்ட அபசகுணம், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுது போகணும்ல, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது மல்லிகா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. நல்ல விஷயங்க. ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்ல. பின்ன வேற என்ன?
நீங்க என் மேல இத்தனை அன்பும் நம்பிக்கையும் வச்சு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். அன்னைக்கு கோவில்ல வச்சு உங்க அம்மா எதிரில் சத்தியம் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப அதுக்கு என்ன? அது போய் உண்மையிலேயே விமல்ல ஒருத்தர்கிட்ட நான் என் வாழ்க்கையே பறி கொடுத்துட்டேன். நான் என்ன பண்றேன்னு தெரியாம கண்மூடித்தனமா அவரை காதலிச்சு கடைசி வரைக்கும் அவரை நம்பினேன். விமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன கர்ப்பமாக்கி காய் கழுவி விட்டுட்டாரு. சுமக்க முடியாத பாவத்தை நானே மனசு காலாக்கிக்கிட்டு கலைச்சிட்டேன். நிறுத்துறியா? இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல மல்லிகா. என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரைட், முதல் தடவை கேட்டா அதிர்ச்சியா இருக்கும். பட் இதை நான் முதல் தடவை கேட்கலையே. புரியலையா உனக்கு? என் சித்தி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவங்க உனக்கு அபார்ஷன் பண்ண வரைக்கும் என்கிட்ட எல்லா விஷயமே சொல்லிட்டாங்க. கடவுளே, அதுக்கப்புறமும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்களா? எஸ். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உன் மனசு சுத்தமா இருக்கும் இல்லையா? எனக்கு அது ஒண்ணு போதும். என் சித்தி என்கிட்ட உன்னை பத்தி எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட பேசினது, கதர்னது, காலில் விழுந்து கண்ணீர் விட்டது எல்லாமே எனக்கு தெரியும். இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு வேற சொன்னாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிடாதன்னு என் சித்தி என்கிட்ட சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்தே என்னோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். இங்க பாரு மல்லிகா, சுத்தம்ன்றது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு இந்த விஷயம் புரியும். உனக்கு நடந்த இந்த அசம்பாவிதத்தை நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. காரணம் என்ன? ஒரு அயோக்கியா உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கான். பாவம், நீ என்ன பண்ணுவ? இல்லைங்க, இப்படி பேசுற மனசு வேற யாருக்கும் வராது. இது கடவுளால மட்டும் தாங்க முடியும். என்ன மன்னிச்சிருங்க. மல்லிகா, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நடந்ததெல்லாம் கனவா நினைச்சு மறந்துற. இனிமே நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். நம்மளோட உலகத்துல சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இடம், சிரிப்புக்கு மட்டும்தான் இடம். அழுகுன்னு ஒண்ணு எந்த காலத்துக்கும் உனக்கு வரவே கூடாது. முதல்ல கண்ணத்தோட. இப்படி ஒரு மனசா? இதுக்கு நான் பதிலுக்கு என்னங்க பண்ண போறேன்? உன் மனசு கூட எனக்கு அது போதும். அது ஒண்ணு மட்டும் போதும். இனி நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் வாழ்க்கைக்கு இனி நான் பொறுப்பு. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்ல இருக்கு.